அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். நிதின் நபின். என்னடா வடமொழி பேராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். தற்போது நிதிஷ்குமார் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தற்போது தேசிய செயல் தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி அதிசயம்லாம் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும். நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து 12 வருடம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நம்ம தமிழகத்தை தவிர மற்ற மாநில அரசியலும் ஓரளவுக்கு எனக்கு அறிவுக்கு எட்டிய வரைக்கும் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எனக்கே அவர் யாருன்னு தெரியல. தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ கூட எனக்கு யாருன்னு தெரியல. அதாவது எங்கேருந்து பொறுப்பாளர் வரலாங்கன்னு யாருக்குமே தெரியல. மிக குறைந்த வயசு, 45 வயசு தான் ஆகுது. உண்மையிலே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க. திமுகவில் கலைஞர் இருந்தார். கலைஞருக்கு அப்புறம் யார் அந்த திமுக தலைவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா ஸ்டாலின் வந்தார். இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த கட்சியில் யார் தலைவர் இருப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். உதயநிதி. உதயநிதிக்கு அப்புறம் யார் அந்த கட்சியோட வழி நடத்த போகிறாங்க, தலைவராக இருக்க போகிறாங்க நமக்கு தெரியும். இன்பநிதி. இன்பநிதிக்கு அப்புறம் யார் இப்போ தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு. அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சு அவர் தான் தலைவர். அதுக்கப்புறம் அந்த திமுக தலைவர் அவரோட குழந்தை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கே யார் அடுத்து பொறுப்பாளராக வர போகிறாங்க